அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீ ஆசீர்வதி தரும்படிக்காக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே நீ கிருபையாக இறங்கி வந்து இந்த இதை ஆசீர்வதித்து தாரோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் கிரியை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொருவருக்குள்ள ஒரு புதிய பலனும் கிருபையும் உண்டாகும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் வேத வாசிப்பின் மூலமாக தேவன் நம்மளோடு பேசுவாராக. தேவனுக்கு நன்றி. ஆமென். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பெற்று கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்த சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேனாருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகிறது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் குமாரனை மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். எருசலேம் என்று யூதர் அரசாரியரை லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்ன யார் என்று எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றார். தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டால் அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, யார் எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை சபை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்று ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எனக்கு பின் வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்து பெத்சராவிலே நடந்தார். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவன் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தேன் என்றார். பின் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் வதங்கினதை கண்டேன். நான் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவாரோ நீ காண்பாய், அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசல் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. யோவான்
சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்று 2 பேரில் ஒருவன் சீமோன் பேருள்ள சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோவானாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்பையை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பால் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊரனாகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலும் மோசேயும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறதையும் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரருக்கு நாசரேத்துவருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், என்னை எப்படி அறிவீர் என்றார். இதற்கு இயேசு, அவனை பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இவனும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பெரிதானைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்கி வருகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தான். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன என்று வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதற்கு தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்த இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி தெரியாததனால் அவன் திராட்சரசமான தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர் அவருடைய சீசரும் கப்பர்நாமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு இவருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்த அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்களாக இவைகளை விற்கிறவர்களையும் காசு கடை உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சபக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை பெட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்குறீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றார். அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களை செய்கிறதற்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று கேட்டார். இயேசு இவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, இதை நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார்கள். அவரோ நம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னது அவர் மரித்தோர் இருந்திருந்து அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேம் இருக்கிற அவர்கள் செய்த அற்புதங்களை அனைவர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இன்னும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தபடியால் மனுஷகுமாரை குறித்து ஒருவன் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அதிகாரம் 3. யூதருக்குள்ளே அதிகாரிகள் நிக்கதோம் எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவர் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்து போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தான் உடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்ய இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இந்த அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு இயேசு, நிக்கதோம் ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும்.
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றாது தனக்கு இஷ்டமானபடி இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்டும் கேட்கிற அகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினாலே பிறந்தவனாலே அவனும் அப்படியே இருக்கிறான். அதற்கு நிக்கதோம் இவைகளை இப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை குறித்து நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாய். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்கள் என் உங்களுக்கு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பரம காரியங்களுக்குள்ளே உங்களுக்கு சொல்லுவோமானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறேனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் நம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனு தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரவற்று ஆக்கினி தீர்ப்பு உண்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருந்தது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்தாருக்கு வந்தார்கள். அங்கே அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிமூருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான். ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீசரும் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உடனே யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீர், ஏதோ ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவனிடத்தில் போகிறார்கள் என்றார். யோவான் பிரதித்திரகமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவம் அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதை நீங்களே சாட்சி. மணவாட்டியை உடையவன் மணவாளன், மணவாளனுடைய தோழனை அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறதை மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிட்டு. அவர் பெருகவும் என் சுருகவும் நான் சுருகவும் வேணும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவை பூமியின் நன்மையில் தன்மையில் உள்ளவர், இந்த பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாரும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்கிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரையிட்டு நிச்சயப்படுத்துகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியார் அளவில்லாம் என்றால் கொடுத்திருக்கார். அளவில்லாமல் பிதாவானவர் குமாரில் அன்பாக இருக்கிறதிலிருந்து எல்லாரையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறார். குமாரனை விசுவாசியாதவனு ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். ஆமே. வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்தோம். ஜெபிப்பான் பின்னாண்டவரே, இந்த வேளையிலும் தேவநீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு